எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் நம்ம உண்மையாக பண்ணால் அது நமக்கு கிடைக்குன்றத முருகர் எனக்கு நிரூபிச்சிட்டாரு. இன்றைக்கி புது வருஷம் பிறந்து காலையில் நான் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறேன். முருகர் ஃபோட்டோ, முருகரோட விபூதி பிரசாதம், இந்த திருச்செந்தூர் முருகரோட விபூதி அதுதான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து புது வருஷம் அதுமா இதுதான் எங்கள் வீட்டுக்கு வந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எதுவுமே நம்ம உண்மையாக நினச்சா நம்ம அவரை தேடி போகல, அவராக நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதை நம்பினதில்ல. ஃபஸ்ட் டைமு இன்றைக்கி எனக்கு அது நடந்துச்சு. அதால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு விஷயமும் நம்ம உண்மையாக நினச்சா நம்ம அவரை தேடி போகல, அவராக நம்மளை தேடி வருவாருன்றது நிரூபிச்சிட்டார் முருகர். அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் முருகரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். நம்ம நினச்சா கண்டிப்பாக அவர் வருவாருன்றதை எனக்கு நிரூபிச்சிட்டாரு. இதை விட இந்த புது வருஷத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் அதோட வேறு எதுவுமே இல்லை. வருஷம் என் பையன் ஒரு 3 வருஷமாக தான் குடிக்க ஆரம்பித்தான். குடிக்காமல் வரவே மாட்டான். புது வருஷம் பிறக்க போகுதுன்னா பயந்துகிட்டே இருப்பான். நான் முருகரை வேண்டன்னு தான் என்னமோ தெரில. ஆனால் இந்த வருஷம் புது வருஷத்து அன்றைக்கி அவன் குடிக்கவே இல்லை. குடிக்காமலே நைட்டு வந்து கம்முன்னு படுத்துன்ட்டு காலையில் தூங்கி எழுந்து அவனே முருகர் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தான். கடவுள் வந்து எனக்கு வந்து வீட்டுக்காரர் இறந்த போதும் பொண்ணு இறந்த போதும் என் பையன் எங்கே குடிச்சே வீணாக போயிடுவானோ ரொம்ப பயந்தேன். ஆனால் முருகர் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன், உன் பிள்ளைய நான் எப்படின்னா உனக்கு சரி பண்ணி தரேன்றதை இன்றைக்கி எனக்கு நிரூபித்தார். அதுக்காக நான் முருகருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதை பார்க்குற எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து முயற்சி பண்ணோம்னா நம்மளால் சரி பண்ண முடியும். முயற்சி பண்ணாமல் எதுவுமே சரி பண்ண முடியாது. நம்ம சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப சோதனை ஏதோ கஷ்டம் வந்ததுன்னா 1 தடவை 2 தடவை விட்டுட்டு அப்படியே விட்றாதீங்க. திரும்ப முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணுன்றது தான் என்னோடய முருகர் எனக்கு கொடுத்த ஒரு நல்லதை உங்களுக்கும் நடக்கணுன்றதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. யாருக்கு நம்ம இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. என் பொண்ணுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகலை. ஆனால் அந்த முருகரே என்னை தேடி அதுவும் புது வருஷம் அதுமா காலையிலே இந்த ஃபோட்டோ விபூதி இந்த பாருங்கள் கையில் வந்து கயிறு கட்டிக்கிறாங்க. கையில் பாருங்கள் கயிறு, பச்சை கயிறு, முருகர் கோயில் கயிறு அது எல்லாமே எனக்கு அப்படியே தேடி வந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அவள் கோயிலுக்கு போயிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரில. அவள் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி காலையிலே அதுவும் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு வெளியில் வரேன். அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எல்லாருக்குமே முருகரோட அருள் கிடைக்கணும். நம்ம முயற்சி பண்ணால் முருகர் கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவார். அதே மாதிரி அவர் கஷ்டம் கொடுக்குறான்னு சோர்ந்துடாதீங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒன்று சரி பண்ண தான் கொடுக்குறாரு. கண்டிப்பாக அவர் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அவரை கைவிட்றாதீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.